இப்போ அளவு எப்படி ஈஸியாக பார்க்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா பின் துண்டு அளவை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ண போகிறோம். அளவு ப்ளவுஸில் பின் துண்டு பகுதியை இந்த மாதிரி கரெக்டாக வந்து வச்சுக்கணும். கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், சென்ட்ரு பண்ணி இந்த மாதிரி 2 சைடுமே மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முன் துண்டு பக்கம் வந்து மார்க் பண்ண போகிறோம். முன் துண்டு பக்கத்தை இந்த மாதிரி பட்டியும் சேமாக வச்சுக்கலாம். பட்டன் பட்டி சைடு பார்த்தீங்கன்னா அரை இன்ச்சு வந்து நம்ம பிசுறு விட்டுறலாம். இப்போ வளையம் வச்சுருக்கக்கூடிய பட்டியே பாருங்கள், நம்ம வந்து உள்பக்கமாக மடித்து விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணதை ஒட்டியே வச்சுட்டு சைடு தையலுக்கு நேராக மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா கொக்கி வச்சுருக்கோம், அந்த பட்டியை மடக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்படியே வச்சுட்டு அந்த தையலுக்கு நேராக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த அளவு 3வது அளவு எதுன்னு பார்த்தீங்கன்னா கை பகுதி தான், கையோட அளவு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பின் துண்டு அளவு, அப்புறம் முன் துண்டு அளவு, 3வதாக பார்த்தீங்கன்னா கை சுற்றளவு வந்து பார்க்க போகிறோம். கை சுற்றளவுக்கு மடிப்பு பகுதியும் கரெக்டாக வந்து நம்ம சேமாக வச்சுக்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸோட கை பகுதியை இந்த மாதிரி கரெக்டாக சேமாக வச்சுக்கணும். ஸ்லீவோட மடிப்பு பகுதியும் அளவு ப்ளவுஸோட மடிப்பு பகுதியும் கரெக்டாக சேமாக வச்சுட்டு பக்கத்துலேயே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 4வது அளவு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆம்கோல் ரவுண்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆம்கோல் ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அளவு ப்ளவுஸோட அந்த ஷோல்டர் பகுதிக்கு நேராக கரெக்டாக வச்சுட்டு பாருங்கள், பக்கத்துலேயே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி ஈஸியாக தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, நம்ம வந்து இணைக்க போகிறோம். எப்போதுமே இணைக்கும் போது கீழே இருந்து மேலே போகக்கூடாது. ஸ்லீவில் இருந்து தான் நம்ம தைக்கவே ஸ்டார்ட் பண்ணணும். மேலே இருந்து தான் கீழே தைக்கணும். ஆரம்பிக்கும் போது நல்லா ஸ்ட்ராங்காக நம்ம வந்து கெட்டி தையல் போட்டுக்கலாம். இணைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த ஷோல்டர் தையலும் ஸ்லீவோட மடிப்பு பகுதியும் சேமாக இருக்கணும். ஏற்றி இறக்கி வரக்கூடாது. அக்குள் பகுதி கிட்ட தைக்கும் போது அடித்தையலும் மேல் தையலும் கரெக்டாக சேமாக வர்ற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா கீழே வர இடுப்பு சைடு தைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த முன்துண்டு துணியை இழுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு துணி மட்டும் எக்ஸ்ட்ரா பெருசாக வர்ற மாதிரி இழுக்கும். ஏற்றி இறக்கி வரும். ஓகேங்களா? இழுக்காமல் நார்மலாக வச்சு தைக்கணும். பாருங்கள், இழுக்கவே கூடாது. இழுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஏற்றி இறக்கம் வரதான் செய்யும். ஏன்னா முன்துண்டு பகுதி நம்ம கிராஸ் கட்டிங்கில் போட்டிருக்கோம். கிராஸ் கட்டிங்கில் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இழுக்கிறதுக்கு ஜவ்வு மாதிரி வரும். ஓகேங்களா? இழுக்காமல் இது போல் நேராக வச்சு தச்சுக்கலாம். இந்த சைடு தச்ச மாதிரியே அந்த சைடுமே நம்ம வந்து தச்சுக்கலாம்.